ஸ்ட்ரீட் ஃபுட்னாவே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய வடை பாவ். இந்த ரெசிபியை தான் பண்ண போறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடைப்பாவ் செய்ய ஒரு கல்லுல பூண்டு ஒரு பல், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு நல்லா கல் வச்சு இடிச்சுக்கோங்க. இதை மிக்சியில கூட நீங்க அரைச்சிக்கலாம். இடிச்சு சேர்க்கும் போது அதோட ஃபிளேவர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போல நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வடைப்பாவ் அந்த வடைக்கான உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேர்க்கணும். லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தாவே போதும். லாஸ்ட்ல நறுக்கின கொத்தமல்லியில தூவி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடுங்க. நல்லா ஆறட்டும். அடுத்ததான் ஒரு பவுல்ல கடலை மாவு 1 கப், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோடா தூள், 1 சிட்டிகை பெருங்காய் தூள், 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியுமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி 4 பாலா உருட்டிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது பொரிக்க ரெடியா இருக்கு. இது மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில பொரிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு உள்ள போட்டு பொரிச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கோட்டிங் கருகாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு அப்படி லைட்டாக திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சு நம்ம வடை பாவுக்கான வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ கண்டிப்பாக மாவு மீதம் இருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி நறுக்கி உள்ளார சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து உள்ளார எண்ணெயில சேர்த்துருங்க. நல்லா சாப்பிட ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மாவும் வீணாகாமல் இருக்கும். அவ்வளோதான். சட்டுன்னு ஒரு ஆனியன் பக்கோடாவும் நொடியில் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 4 பச்சை மிளகாய் லைட்டா கீறிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா வடை பாவுல பச்சை மிளகாய் இல்லாம இருக்காது. அவ்வளவுதான். லைட்டா பொரிஞ்சா போதும். இப்ப இதை எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. வடை பாவுக்கு மீன் ஒரு பொடி வேணும். அதுக்கு ஒரு பேன்ல பூண்டு 10 பல், துருவின தேங்காய் 1/2 கப், காஷ்மீரி மிளகாய் 5, வேர்க்கடலை 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம். மிதமான சூட்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இது போல நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. வடை பாவுக்கு இது போல ஒரு பன் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் பன் எடுத்துட்டு இதை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. இது போல கட் பண்ணிக்கணும். இது கீழே நம்ம ரெடி பண்ண அந்த பொடி அது உள்ளார வைங்க. நம்ம ரெடி பண்ண வடையை உள்ளார வச்சிடுங்க. இது மேல பொரிச்ச பச்சை மிளகாய். அவ்வளவுதான். நம்மளோட வடை பாவ் ரெடி. அப்படியே மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்டே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வடைப்பாவ் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த வடைப்பாவ் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மனம் சுவையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க.